ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபா சுவை. இன்றைக்கி நார்மல் குர்த்தி டாப்பில் டசல்ஸ் டிசைன் எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிம்பிளான ஃபேப்ரிக் பட்டன் வச்சுருக்கேன். நார்மல் காட்டன் டாப் எடுத்திருக்கேன். அதையே டசல்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் எம்ப்ராய்டரி காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பட் இது இந்த லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். 20 டைம்ஸ் சுற்றிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு அட்ஜஸ்ட் பண்ணி அளந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் கீழே நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க அன்ஈவன் த்ரெட்ஸ்லாம் இந்த மாதிரி சீவி விட்டுட்டு கட் பண்ணோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப்பில் நாம் இதை அட்டாச் பண்ண போகிறோம். முதல்ல வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீடில் யூஸ் பண்ணி சேஃப்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் ஸ்டிச்சஸ் 2 டைம்ஸ் போட்டு டைட்டாக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இதுலேயும் த்ரெட் இருக்கிறதுனால அதிகமாக சிக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு தடவை இப்படி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி திருப்பி டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் எத்தனை தடவை வாஷ் போட்டாலும் இந்த டசல்ஸ் வெளியே வராது. சேம் மெத்தடில் செகண்ட் டசல்ஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்த 2 டசல்ஸும் போடுறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour தான் ஆச்சு. நம்ம குர்த்தியை நாமளே டிசைன் பண்ணும்போது அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். பாருங்கள், செகண்ட் டசல்ஸும் அதே மாதிரி தான் வச்சு அளந்து பார்த்துட்டு 2 தடவை சேஃப்டி ஸ்டிச் போட்டு பின்னாடி முடிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். எங்கிட்ட இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணி இதை இன்னும் அழகுபடுத்த போகிறேன். இதில் எல்லா கலரும் இருக்கிற மாதிரி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டசலுக்கு 4 மணி யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதையும் உள்ளே ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. செகண்ட் டசலுக்கும் அதே மாதிரி 4 கலரில் மணி யூஸ் பண்ணி டசலை கவர் பண்ண போகிறேன். நாங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. சேஃப்டி ஸ்டிச் பின்னாடி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.